வெல்கம் டு கணினியாதான். நம்ம செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, லினக்ஸ்ல எப்படி என்டிபி சர்வரை எப்படி இன்ஸ்டால் பண்றது அண்ட் கான்ஃபிகர் பண்றதை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு ரெண்டு லினக்ஸ் சிஸ்டம் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஆரக்கிள் லினக்ஸ், இன்னொன்று வந்து காலி லினக்ஸ். ஓகே, ஸோ ஆரக்கிள் லினக்ஸை வந்து என்டிபி சர்வராகவும் காலி லினக்ஸை வந்து என்டிபி கிளைண்டாகவும் கான்ஃபிகர் பண்ண போறோம். ஓகே ஓகே ஸோ என்டிபி சர்வர் பிஃபோர் 7 வரைக்கும் RHL, ஆரக்கிள் லினக்ஸ், ஃபெடோரா இதில் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்டிபி சர்வருங்கிற நேமில் இருக்கும் 7லலாம். ஓகே, ஸோ ஆஃப்டர் 7, 8, 9லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானின்னு சொல்லிட்டு நேம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ என்டிபி சர்வர்னு இருக்காது, கிரானின்னு இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் லினக்ஸ் 9 எடுத்திருக்கோம். ஸோ என்ன வெர்ஷன் பார்க்கலாம். இதுக்கு என்ன கமாண்ட், ETC OS ரிலீஸ், இல்லைன்னா நிறையா இருக்குது. இல்லை ஹோஸ்ட் நேம் CTL போட்டாலும் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ எது உங்களுக்கு ப்ரிஃபர்ஃபுல்லாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது 9.5 வெர்ஷன். ஓகே, அப்போ இதில் வந்து பேக்கேஜ் வந்து கிரானின் தான் இருக்கணும். ஓகே ஓகே ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கு என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா RPM, நிறையா மெத்தட் இருக்குது, நான் இந்த மெத்தடில் செக் பண்ணுறேன். ஓகே, RPM-QA grep, இந்த பேக்கேஜ் நேம் என்ன சொன்னால் கிரானிக். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்தனாலே உங்களுக்கு வந்து இது பிளாங்காக வந்துருச்சுன்னா அது இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வெர்ஷனோட உங்களுக்கு டீட்டெயில் வந்து வந்துடும். இப்போ கிரானி 4.5 ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. மேக்ஸிமம் வந்து கிரானி என்டிபி சர்வர்லாம் டிஃபால்ட்டாகவே நீங்கள் சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போது அது இன்ஸ்டால் ஆயிரும். சப்போஸ் உபுண்டு சம் லினக்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ RHLல இன்ஸ்டால் ஆகிருக்கு ஆல்ரெடி. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பேக்கேஜோட நேமோட உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ வரல அப்படின்னா நீங்கள் வந்து MRDNF. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எம் இன்ஸ்டால் கொடுத்தாலும் ஒன்று தான், DNF இன்ஸ்டால் கொடுத்தாலும் ஒன்று. ஓகே, ஸோ எம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 7 வரைக்கும் உங்களுக்கு 7 வரைக்கும் எம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்டர் 8, 9லாம் வந்து உங்களுக்கு DNF. ஸோ அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்து DNF. ஸோ அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அது லேட்டரான் வீடியோஸ் நம்ம எம்க்கும் DNFக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு லேட்டரான் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ரெண்டு டைப் ஆஃப் இன்ஸ்டலேஷன் நம்ம பண்ணலாம், எம் இன்ஸ்டால் அண்ட் DNF இன்ஸ்டால். அது மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எம் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால்னு வரும். அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆயிருந்ததுன்னா இப்போ எம் இன்ஸ்டால் கிரானி நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால். அதே மாதிரி நீங்கள் DNF இன்ஸ்டால் அதுவும் இதே தான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். ஓகே, ஸோ அப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம லினக்ஸ் வெர்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம், கிரானி வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்த்துட்டோம், அதோட வெர்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம், அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அப்போ கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சர்வீஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்க்கணும். சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ், கிரானியோட சர்வீஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரானி D. ஸோ இது வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ரன்னிங்கில் இருக்கா இல்லை நாட் ரன்னிங்கா. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணால் ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் கண்டிப்பாக இருக்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ETCயில் crony.confனு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அது ஸ்லைட் சேஞ்சஸ் தான், ரொம்ப கிடையாது. ஒரு ரெண்டு இது மட்டும் நம்ம சேஞ்சஸ் பண்ணோம். சர்வர் சைடில், கிளைண்ட் சைடில் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ ETC crony.conf. ஓகே, ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன்லேயே உங்களுக்கு இருக்கா pool space 2.pool.ntp.org. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, ஐ ப்ரெஸ் பண்ணுங்க, இன்சர்ட் ஆகும். ஸோ அதில் ஹேஷ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். ஸோ இதே தான் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா சர்வர் 0. அதே தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இதுக்கு பதிலாக சர்வர்னு கொடுக்குறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும். ஸோ இதுதான் அந்த என்டிபி சர்வரோட காமன் நேம் உங்களுக்கு. ஸோ இந்த சர்வர் தான் உங்களுக்கு என்ன ஆகும், இன்டர்நெட் வழியாக எடுத்துக்கும் உங்களுக்கு டைம் வந்து. ஸோ என்டிபினா நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால். ஓகே, இல்லைன்னா நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் என்டிபினா என்னன்னு சொல்லிட்டு. விக்கிபீடியாவில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா தியரிட்டிக்கலாக உங்களுக்கு நிறையா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க முடியாது. ஸோ என்டிபினா நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால், அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, சர்வர் ரெண்டு சர்வர் நான் போடுறேன். ஓகே, 0.1.tool.ntp.org
அதே மாதிரி அதுக்கப்புறம் iBurst ஒன்று கொடுக்குறோம் ஸ்பேஸ் கொடுத்து. அதே மாதிரி இதில் 0.pool.ntb.org. ஓகே, iBurst. ஃபர்ஸ்ட் நம்ம சர்வரை என்ன சர்வர்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷனுக்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த சர்வரை நம்ம வந்து மற்ற கிளைண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், சர்வர்லேருந்து இன்னொன்று எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவோம், நம்ம அலோவ் பண்ணுவோம். எதை அலோவ் பண்ணுவோம், நெட்ஒர்க். அதாவது நெட்ஒர்க் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். இப்போ நெட்ஒர்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலோன்னு ஒரு இதில் இருக்கும். அதாவது 27 லைன் நினைக்கிறேன். ஸோ லைன் வந்து நம்ம 27 30 இருக்கும். ஓகே, ஸோ அதில் இருக்கும். அதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ அலோன்னு இருப்பாங்க, அலோ என்டிபி கிளைண்ட் ஆக்சஸ் ஃப்ரம் லோக்கல் நெட்ஒர்க். ஸோ அந்த லைன் கீழே தான் உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஜஸ்ட் அதில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கனால அது இருக்குன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் அது இருக்காது. ஓகே, அப்போ நீங்கள் அலோ அந்த நெட்ஒர்க்கை நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணியிருக்கேன், ஹைப்பர்வியோட டிஃபால்ட் சுவிட்ச் நெட்ஒர்க்கை போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம இங்கே கிளைண்ட்ல என்ன நெட்ஒர்க் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம நெட்ஒர்க் கிளைண்ட் நெட்ஒர்க் செக் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, ஸோ ஐபி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐபிஏ. இதில் என்ன நெட்ஒர்க்கில் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, 172.174.23.174.20. ஸோ இதுதான் வந்து இந்த நெட்ஒர்க் அட்ரஸ். ஓகே, இதை காப்பி பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், உங்க இதுல வந்து என்ன நெட்ஒர்க் இருக்கோ அதை வந்து நீங்க கொடுக்கணும். நான் என்னோட நெட்ஒர்க்ல வந்து எனக்கு இந்த நெட்ஒர்க்ல நான் இப்போ கிளைண்ட்டை கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் கொடுத்தாதான் எனக்கு இங்க வந்து கிளைண்ட் ஆக்சஸ் எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதனால இந்த நெட்ஒர்க் அட்ரஸை நான் காப்பி பண்ணியிருக்கேன். பட் உங்களோட சினாரியோல உங்க நெட்ஒர்க் அட்ரஸ் என்ன இருக்கோ அதை நீங்க அலோவ். ஓகே, ஸோ அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ நெட்ஒர்க் பேசிக்ஸ்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு, நீங்க அதை பாருங்க. ஓகே, சிஸ்கோ நெட்ஒர்க்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் பேசிக்ஸ் ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லேட்டராக நம்ம நெட்ஒர்க் பற்றியும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அலோ என்னோட கிளைண்ட் நெட்ஒர்க் நான் கொடுத்தேன். ஸோ 172 இது எதை கொடுத்துருக்கேன்னா இந்த கிளைண்ட் நெட்ஒர்க்கை வந்து நீங்கள் அலோவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னா தான் இந்த சர்வரை வந்து இந்த கிளைண்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அப்படின்னா தான் இதே டைம் தான் இந்த சர்வர்லேயே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டைம் சர்வர் வந்து நம்ம இன்ஸ்டால் அண்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு இடத்துல தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சர்வர் என்ன சர்வர்னு கொடுத்துருக்கோம், செகண்ட் வந்து நம்ம வந்து என்ன நெட்ஒர்க்னு அலோவ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணுற என்ன கமாண்டு, டபிள்யூ, வெளியில் வருது கியூ. ஓகே, ஸோ இன்னொரு கான்ஃபிகர் ஆகிருக்கா செக் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு இடத்துல சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இதை லைன் பை பார்க்கணும்னா நீங்கள் செட் எண்ணின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு லைன் வந்து உங்களுக்கு இதாகும், டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வேணாம்னா செட் நோ எண்ணின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைன் நம்பரை எடுத்துடலாம். ஓகே, ஸோ இது சேவ்லாம் ஆகாது, ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் தான் ஆகும். ஓகே, ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்பர் போட்டதுனால அதுவும் சேர்ந்து சேவ் ஆகுமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு இடத்துல சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று சர்வர் அண்ட் சர்வரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன், அப்புறம் நெட்ஒர்க் அலோவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம எந்த ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும், சர்வீஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது எஃபெக்ட் ஆகும். இப்போ சர்வீஸ் நேம் ஆல்ரெடி நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் கிரானி டி. ஓகே, கிரானி டி. இப்போ ஸ்டேட்டஸ் பாருங்க, சார் ஸ்டேட்டஸ் போட்டது கிரானி டி. ஸோ ரன்னிங்ல இருக்கு. ஸோ இதில் எனேபிள்டு இருந்தால் என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இது எனேபிள் இல்லாமல் நார்மலாக உங்களுக்கு டிசேபிள்லாம் இருக்கும் டிஃபால்ட்டாக. அப்படின்னா என்னன்னா அந்த சர்வீஸ் வந்து பூட் ஆகும் போதே உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பூட் ஆயிடும். அப்படி பூட் ஆகணும்னா நீங்க வந்து இங்க எனேபிள்னு கொடுக்கணும். இல்லை எனக்கு வேணாம், நான் வந்து மேனுவலா நான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும், சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் பூட் ஆகலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க டிசேபிள்னு கொடுக்கணும். டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு வந்து டிசேபிள்ல தான் இருக்கும். நான் எனேபிள் பண்ணியிருக்கனால எனேபிள் இருக்கும். ஸோ அதை டிசேபிள் எனேபிள் எப்படி பண்ணணும், சிஸ்டம், அதுக்கு சிஸ்டம் சிடிஎல் கமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் சிடிஎல் டிசேபிள் என்னது, எந்த சர்வீஸ், கிரானி டி. இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து டிசேபிள் ஆயிடும். பூட்டபிள் ஆகும்போது வந்து இது என்ன ஆகாது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. நீங்க செக் பண்ணி பார்க்க ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இது பார்த்தீங்களா டிசேபிள் ஆயிடுச்சா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்ம வந்து எனேபிள்ல இருந்தது, இங்க எனேபிள்ல இருந்தது, இப்போ நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு இங்க டிசேபிள் ஸ்டேட்டஸ் போயிடுச்சு. ஸோ திருப்பி எனேபிள் பண்ணணும்னா
சேம் அதே கமாண்ட் தான். systemctl disable பதிலாக நீங்க என்ன பண்ணணும், enable. ஓகே, enable chrony d கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, இப்போ ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்க, எனேபிள் ஆயிடுச்சா? அதாவது ப்ரீசெட் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நீங்க செக் பண்ணணும், எனேபிள். ஸோ இது வந்து டிஃபால்ட்டா வர்றது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம சேஞ்சஸ் கொடுக்கறனால வருது. ஸோ இப்போ கிரானி சர்வீஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பூட்டப்லேயே வந்து என்ன ஆகும், சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுதான். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கிரானி டியை வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி செக் பண்ணிட்டோம், அது ஐபியை கான்ஃபிகர் பண்ணியாச்சு, என்ன நெட்வொர்க் அலோவ் பண்ணியிருக்கோம், சர்வரையும் நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டு கொடுத்தோம், என்டிபி சர்வரோட அட்ரஸையும் கொடுத்தோம். ஓகே, ஸோ இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து என்டிபி சர்வர் போட்டாங்கிறது வந்து நமக்கு இதா ப்ரூஃப் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து அது ஒர்க் ஆகுதா, ஸோ அப்போ என்டிபி சர்வர் லைவ்ல தான் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தேன், க்ரானிக்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே, க்ரானிக் நீங்க தெரியலன்னா CHR1 டேபை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ அது ரிலேட்டட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா க்ரானிக் அண்ட் க்ரானி டின்னு இருக்கு. க்ரானி சி வந்து தான் நம்ம இந்த ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்றதோட கமாண்ட். க்ரானி டி வந்து சர்வீஸ். ஓகே, இப்போ க்ரானிக் ட்ராக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும் பாருங்க, வந்துச்சா? ஸோ எப்போ செகண்ட்ஸு, ஸோ டைம் செட்டு, இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். லீப் ஸ்டேட்டஸ் நார்மலு, ரெஃபரன்ஸ் ஐடி, ஸோ ஃப்ரைடே April 4 கரண்ட் டேட் உங்களுக்கு வந்து சிங்க் ஆகிருக்கு வரும். ஸோ சிஸ்டம் டைமு. ஓகே, நீங்கள் அந்த டைம் என்ன டைம் கொடுத்துருங்களோ அதை பேஸ் பண்ணி வரும். நீங்கள் யூடிசி கொடுத்தீங்கன்னா யூடிசி டைம் பேஸ் பண்ணி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூடிசி டைமில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டைம் காட்டுது. ஓகே, 1:11 காட்டுது, ஆனால் இங்கே எனக்கு 6:42. ஸோ நம்ம வந்து இந்தியன் டைமு, இது வந்து யூடிசி டைம்னால உங்களுக்கு இந்த டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்கேயே வந்து நீங்கள் இந்த சர்வரில் நம்மளோட இந்தியன் டைம் ஏசியன் கல்கத்தா நீங்கள் இது மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் சேமாக தான் இருக்கும். ஸோ இதே டைம் தான் வந்து கிளைண்ட்லையும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ எல்லா சர்வர்லையும் ஒரே டைமில் இருந்தால் தான் நம்மளால் நெட்வொர்க் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும், ப்ராப்பராக வந்து ரன் ஆகும். ஸோ டைம் சேஞ்சினால நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால நம்ம ஒரு டைம் சர்வர் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு என்வரன்மெண்ட்லையும் நமக்கு கான்ஃபிகரேஷனில் இருக்கணும். ஓகே, இன்ஸ்டால் அண்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சர்வர் இது பண்ணிட்டோம். அதுக்கு இன்னொரு கமாண்ட் இருக்கு செக் பண்ணுறதுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரானிக் sources -v. ஸோ இதில் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது எங்கேருந்து எடுக்குது, ஓகே, ஸோ ரீச்சபிள் இருக்கா, ரீச்சபிள் இல்லையா, ஓகே, ஸோ அந்த உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம், ஐபி அட்ரஸ்ஸு, ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ நம்ம 2 இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து க்ரானி இது பார்த்துட்டோம், சாரி சர்வர் எப்படி இன்ஸ்டால் அண்ட் கான்ஃபிகர் பண்ணுறது பார்த்துட்டோம், அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து கிளைண்ட் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். இந்த டைம் சர்வரை தான் இந்த கிளைண்ட் எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சர்வர் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ கிளைண்ட்டுக்கு வரும். ஸோ கிளைண்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காலி லினக்ஸ்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதுலேயும் சேம் அதே தான். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், இதில் வந்து அதே தான், ஆனால் இதில் வந்து க்ரானி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் இதுக்கு வந்து மாறும். இது வந்து உபுண்டு வெர்ஷன். ஓகே, உபுண்டு ஃப்ளேவர். அதனால ஏபிடி அப்படிங்கிற ஒரு டூல் வச்சு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுற, இது பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ அப்போ ஏபிடி கெட் இன்ஸ்டால் க்ரானின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருந்ததுன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால்னு வரும் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நியூவஸ்ட் வெர்ஷன் 4.6 உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதனால நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறதில்ல, என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் கான்ஃபிகர் தான் பண்ண போகிறோம். இப்போ கான்ஃபிகரேஷன் ஃபைல் இது வந்து இதில் கொஞ்சம் டிஃபர் ஆகும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடிசிக்குள்ள க்ரானின்னு ஒரு சப்டைரக்டரி வச்சு அதுக்குள்ள crani.conf வச்சிருக்கோம். பட் RHLல டைரக்டாவே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டான், எதில் வச்சிருக்காங்கன்னா இடிசி க்ரானின்னு வச்சிருக்கான். ஓகே, இடிசிக்குள்ளேயே வந்து அந்த டைரக்டரி இது பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து இதாயிருக்கும்.
ஓகே. ஆனா இங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்டைரக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வச்சிருக்கோம். உபுண்டு. ஸோ உபுண்டு காலி எல்லாமே ஒரே ஃபிளேவர். ஸோ அதில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிரானின்னு ஒரு சப்டைரக்ட் இருக்கு அவ்வளோதான். ஓகே. ஸோ அதில் போயிட்டு நீங்க அதே கிரானி டாட் கான்ஃபிங்கிறது தான் இருக்கு. ஸோ அதே சேம் அதே தான் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ண போறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்வர்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து இங்க நார்மலா அந்த சர்வரோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணி இன்சர்ட் பண்றதுக்கு என்ன கமெண்ட் ஐ ப்ரெஸ் பண்ணிட்டு ஹேஷ் பண்ணீங்கன்னா ஒரு கமெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த சர்வரோட இதை வந்து ஐபியை வந்து இங்க நான் கொடுக்கணும். அவ்வளவுதான். சர்வர் அப்படின்னா தான் அந்த சர்வரை வந்து இது என்டிபி சர்வரா எடுத்துக்கும். சர்வர் இதோட ஐபி அட்ரஸ் என்ன 172.123.168.137 172.168.137 ஓகே. கொடுத்துட்டு ஐ ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான். வேற எதுவும் நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம கொடுக்குறோம். சர்வரோட அட்ரஸை மட்டும் நான் கான்ஃபிகர் பண்றேன். அவ்வளவுதான். ஓகே. கொடுத்துட்டு சேவ். சர்வீஸ் நேம் அதே தான். இதுலயும் கிரானின்னு இருக்கும், கிரானி டீன்னு இருக்கும், இல்ல கிரானின்னு இருக்கும். மற்றபடி கமாண்ட் அதே தான், சிஸ்டம் சிடிஎல் தான். ஓகே. சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் கிரானி. ஓகே. அப்போ இது கான்ஃபிகர் ஆயிட்டான்னு செக் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? அதே தான். கிரானி ஃபர்ஸ்ட் ட்ராக்கிங் போட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் உங்களுக்கு வரணும். எந்த சர்வர் சொல்லுங்க பார்ப்போம். எந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் என்ன? 172.168.137 வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து டிஸ்பிளே ஆகும், ஷோ ஆகும். ஓகே. ஸோ இதுல உங்களுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி தான் காட்டுது. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் எதுவுமே வரணும். இதே இது நீங்க இந்த கமாண்ட் போட்டு பாருங்க. சாரி, என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா கிரானி சோர்சஸ் -v. ஸோ இதுல வருது பாருங்க srv1 ms home.1. இது எங்கேருந்து எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுல ஹோஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதுல நான் ஹோஸ்ட் நேம் கொடுக்கேன். இருக்கா? OR/SRV1. இங்க வந்து இங்க காட்டுறது வந்து இது இருக்கு. ஸோ இது வந்து ஏன் mshome.net இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வரோட நேம், இது வந்து டொமைன் நேம். ஓகே. ஸோ இங்க வந்து நான் வேற ஒரு டொமைன் இருக்கு. ஓகே, டெஸ்ட் இன்ஃபோன் இருக்கு. ஸோ இதை வந்து நான் இந்த டொமைன்ல ஆட் பண்ணல. அதனால என்ன இருக்கு உங்களுக்கு இதை மட்டும் தான் எடுத்துருக்கேன். ஸோ நம்ம ப்ராப்பரா எப்பவுமே என்ன பண்ணணும், இந்த டொமைன்ல இருக்குன்னா இந்த டொமைன்ல தான் இதுவும் இருக்கணும். ஓகேவா? அது லேட்டரான்னு பார்க்கலாம். டொமைன்னா என்ன அதெல்லாம் லேட்டரான்னு பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இது சர்வர், இது கிளைண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ அப்போ OR இந்த சர்வர் நேமை மட்டும் எடுத்துருக்கேன். அவ்வளவுதான். OR/SRV1. ஓகே. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. சர்வர் இது இந்த சர்வர்ல இருந்து கிளைண்ட் வந்து இந்த சர்வர்ல இருந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து எடுத்துக்கும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ சர்வர் எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு பார்த்துட்டோம், கிளைண்ட் எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு பற்றி பார்த்துட்டோம். ஓகே. அதுக்கப்புறமா இது லாக். இப்போ வந்து எனக்கு லாக் செக் பண்ண, இப்போ எப்பவுமே ஒரு பேக்கேஜ் இருக்கும், இது கண்டிப்பா லாக் வந்து நமக்கு மஸ்ட். இப்போ லாக் நம்ம ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ணுவோம்? ஓகே. இப்போ நான் இதையே வந்து ஸ்டாப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சிஸ்டம் சிடிஎல் ஸ்டாப் கிரானி டி. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப்ல தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து லாக் நான் செக் பண்ணணும். ஓகே. அப்போ லாக் செக் பண்றதுக்கு என்ன கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட் போட்டு பாருங்க, வருதா? ஸோ உங்களுக்கு என்டிபி சர்வர் எப்போல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, கிளைண்ட் சர்வரு, ஓகே, ஸ்டாப்பிங்கு, ஸோ எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதில் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துரும். ஜானுவரி சிடி என்ன கமெண்ட் கொடுத்தேன், இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க பாருங்க. ஸோ டீஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஸ்டாப் பண்ணது, ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ நீங்கள் பார்க்கணும், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன கமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன கமாண்ட் கொடுத்தோம், கியூ கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஜேர்னல் CTL-U cronny D no pager less. ஓகே. ஜேர்னல் CTL தான் நம்ம இந்த லாக் செக் பண்றதுக்காக யூஸ் பண்ற கமாண்ட். மற்றதெல்லாம் வந்து யூங்கிறது யூசர். ஓகே. ஸோ இது வந்து நம்ம பேஜ் பை பேஜா பார்க்கறதுக்காக கொடுத்துருவோம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
இப்போ இது மட்டும் கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகும்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், இது பேஜ் பை பேஜாக தான் வருது. அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு வருது. ஓகே, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். வேணா இன்னொரு கொடுத்து பார்த்துடலாம். அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக ஐபி வெர்ஷன் 6 டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டராக இருக்குது உங்களுக்கு. ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும்னா நீங்கள் அந்த கமெண்ட் கொடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிருக்கு, ஸ்டார்ட் ஆகிருக்கு, எல்லாமே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிருக்க வரைக்கும் வந்துருக்கு பாருங்க. நம்ம ஸ்டாப் பண்ணல, ஸ்டாப் லாஸ்ட்டாக பண்ணது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம லாக் பார்க்கலாமா? பார்த்தீங்களா? ஸோ ஸ்டார்டிங் வரைக்கும் வந்துடுச்சு பாருங்க லாஸ்ட்டாக. இப்போ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்? 6:53 லாஸ்ட்டாக இங்கே வந்துருக்கு பாருங்க. ஸ்டார்டட் என்டிபி கிளைண்ட் சர்வர் 6:53 கரெக்டாக இங்கே டைம் இருக்குது பாருங்க. என்னோட சிஸ்டம் டைமும் இதுவும் கரெக்டாக இருக்கு பாருங்க. 6:53 கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ லாக் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதை போட்டு பார்த்தாலே நமக்கு ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சிடும். நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதனால லாக் எப்பவுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஓகே, அதுக்கப்புறமா இந்த லாக்லேயே இன்னும் நிறையா இருக்கு. ஓகே, ஸோ 1 hour இது வந்து நம்ம செக் பண்ணணும்னா இந்த கமெண்ட் போட்டுக்குவோம். ஒரு 1 hourக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது, ஸோ அதை நீங்கள் செக் பண்ணணும். ஸோ 1 hourக்கு மட்டும் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். டைம் பேசிஸ் 1 hour, half an hour எது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது டைம் பேஸ்ட் நம்ம செக் பண்ணுறதுக்குள்ள லாக் கமாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வேர் லாக் மெசேஜஸ் இருக்குல்ல. இப்போ எல்லா சிஸ்டத்தோட எந்த ஒரு இதுவுமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும், லாக்ல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அது எங்க ஸ்டோர் ஆகும்? மெசேஜஸ்னு ஒரு ஃபைல்ல போய் தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டோர் ஆகும். சர்வர்ல என்னென்ன நடக்கு எல்லா விஷயமுமே என்ன ஆகும், லினக்ஸ்ல மெசேஜஸ்னு ஒரு ஃபைல்ல போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்போ லாக்லாம் ஸ்டோர் ஆகுது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிடி வேர் லாக். ஸோ இது உள்ளதான் உங்களுக்கு எல்லா லாக் ஃபைல்ஸும் இருக்கும். ஸோ இதுல மெசேஜஸ்னு ஒரு ஃபைல்ல தான் சிஸ்டத்தோட இன் அண்ட் அவுட்டோட லாக் வந்து அதில் தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நம்மளோட ட்ரபிள் ஷூட்டிங் வந்து ஈஸியாக நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால எல்லாமே உங்களுக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆகும், மெசேஜஸ்னு ஒரு ஃபைலில் போய் தான் இந்த லாக் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுலேருந்து நான் கிரானியை மட்டும் நான் கிரப் பண்ணி எடுக்கும், அவ்வளோதான். ஸோ அது என்ன கமாண்டு? கிரப் கிரானி டி வேர் லாக் மெசேஜஸ். இப்போ கிரானி டி ரிலேட்டடான எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். அதான் கிரப் கமாண்டோட ஒர்க். ஓகே, இப்போ கிரப் கமாண்ட் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். கொடுத்துருச்சா? ஒன்லி கிரானி மட்டும்தான் இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் போய் இதை நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை மட்டும் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கேட்டு ஸோ இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா பாருங்க, இதில் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. எல்லா இன் அண்ட் அவுட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஃபைல் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ இதில் போய் என்னால் தேட முடியுமா? ஸோ அது எவ்வளோ டைம் ஆகும் உங்களுக்கு? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா எப்போவுமே என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுக்கணும். ஸோ அது ஃபில்டர் பண்ணதுக்கு தான் அந்த கிரப் கமாண்ட். என்ன பண்ணிடுவோம், கிரப் எந்த சர்வீஸில் பண்ணுறோம், கிரானிட்டி சர்வீஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். அப்போ சர்வீஸ் பேஸ்டாக நம்ம என்ன இருக்குது, என்ன பிரச்சனை, இது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ கிரானிட்டி இப்போ வந்துருச்சா? ஸோ அப்போ ஈஸியாக நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இங்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த டைமுக்கு இதாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், டேட் வைஸாக எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கிரானிட்டியை மட்டும் அந்த ரெட்ல இருக்கு பார்த்தீங்களா, ஃபில்டர் பண்ணது மட்டும் உங்களுக்கு ரெட்ல இருக்கு. மற்றதெல்லாம் பாருங்க நார்மல் இதில் இருக்கு. அந்த ஃபில்டர் மட்டும் உங்களுக்கு வேற ஒரு கலர்ல உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை ஃபில்டர் பண்ணி பார்க்கணும், நீங்கள் கிரப் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? ஸோ இப்போ இதை டீபக் பண்ணலாமா? ஸோ ஒரு டீபக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை எப்படி எனேபிள் பண்றது பார்க்கலாம். ஓகே, ட்ராக்கிங் டீபக்கை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும்னா, அதாவது கிரானியே வந்து இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கே ஒரு லாக் ஃபைல் இருக்கு, ஒரு டைரக்டரி இருக்கு. ஸோ இதில் இப்போ எதுவுமே இருக்காது. cd/.
வார் லாக் கிரானின்னு ஒன்று இருக்கு ஒரு அதுக்குன்னே ஒன்று வச்சிருக்கான் லாக். ஆனால் பட் இங்கே எதுவுமே எனேபிளே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்க லாக் வந்து ரொட்டேட்டை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? லாக் ரொட்டேட் எனேபிள் பண்ணணும்னா என்டிபி சர்வரோட லாக் வந்து ரொட்டேட் பண்ணணும் எனக்கு. ஏன்னா இது எல்லாமே சிஸ்டம் பேஸ்டா கொடுக்கறது. அவனே அப்ளிகேஷன்ல லாக் வச்சிருக்கிறான், பட் ஆனால் அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கிறான். ஓகே, ஸோ அது ஏன்னு தெரியல. சப்போஸ் ஒரு வேளை எனேபிள் பண்ணா நிறைய லாக் ஆகும். அது வந்து அவங்கவுங்க ரிலேட்டட் பேஸ் பண்ணி வச்சுக்கலாங்கிற ஆப்ஷன் இருக்கலாம். ஓகே, ஏன்னா ஸ்பேஸ் நிறைய இதாகும். ஒரு லாக் வந்து நீங்க மானிட்டர் பண்ணணும். ஓகே, அதனால சிஸ்டம் பேஸ் லாகே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க பர்டிகுலரா இந்த லாகை தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கான்ஃபிகரேஷன்ல போய் லாக் ரொட்டேஷன் இதை வந்து நீங்க எனேபிள் பண்ணணும். வேற ஒன்றும் இல்லை. etc cronny டாட் கான்ஃபிளர் லாஸ்ட்ல இருக்கும் பாருங்க, லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இருக்கா? லாக் மெஷர்மெண்ட் அது வந்து உங்களுக்கு டிசேபிள் இருக்கு, அதான் கமாண்ட்ல இருக்கு. அதை அன்கமெண்ட் பண்ணுங்க. லாக் மெஷர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ட்ராக், அவ்வளவுதான். கொடுத்துட்டு சேவ், அப்புறம் எனேபிள். ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன்ல ஒன்று சேஞ்சஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும்? ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ரீஸ்டார்ட்னா சர்வர் ரீஸ்டார்ட் இல்லைங்க, ப்ரொடெக்ட் சர்வர் பண்ணி விட்டுறாதீங்க, அவ்வளோதான். பிறகு நீங்க மாட்டிப்பீங்க. சர்வீஸ்னா அந்த சர்வரோட சர்வீஸ் மட்டும் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே நீங்க டெஸ்டிங் என்விரான்மெண்ட்ல தான் பண்ணணும். ஓகே, யாருமே வந்து ப்ரொடக்ஷன் சர்வர்லயோ இதுலயோ நீங்க டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நமக்கும் பிரச்சனை, ஆஃபீஸுக்கும் பிரச்சனை ஆயிடும். சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் cronny t. ஸோ இவங்க இப்போ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போறேன்? ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு தடவை. எனேபிள் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் cronny t. ஓகே ஓகே, ஸோ இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் cronnyயோட சர்வீஸ் இது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. cronny sources -v. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? சர்வீஸை ஸ்டாப் பண்ணலாம். லாக் ரைட் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்காக ஸ்டாப் cronny t. ஓகே, இப்போ ஏதாவது அங்கே சர்வீஸில் உங்களுக்கு என்ன ஆகுது பார்க்கலாம். அந்த ஃபோல்டருக்குள்ள ஏதாவது கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். வா லாக் கிரியேட் ஆயிருக்கா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ செக் பண்ணப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு? நம்ம போய் செக் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணப்போ என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த இதில் வந்து எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ அந்த cronny டைரக்டரிக்குள்ள எதுவுமே இல்லை முதல்ல நம்ம செக் பண்ணப்போ. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபைல் கிரியேட் ஆயிருப்பார். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ட்ராக்கிங்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ட்ராக்கிங் லாகு, மெஷர்மெண்ட் லாக், 3 லாக் ஃபைல் கிரியேட் ஆகுதா? ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஐபி அட்ரஸ் அந்த டீட்டெயில் இருக்கு ட்ராக்கிங்ல. ட்ராக்கிங் லாக்ல இன்னொரு லாக் வந்து மெஷர்மெண்ட் MEA. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் லாக் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட லாக் பார்க்கணும்னா உங்களுக்கு இதில் பார்த்துக்கலாம். ஆனால் என்ன ஆகும்? நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாக் ஃபைல் கிரியேட் ஆகும். அதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்? சர்வரோட ஸ்பேஸ் இது வந்து உங்களுக்கு இதாகி ஸோ அந்த இஷ்யூலாம் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் லாக் எனேபிள் பண்ணால் உங்களுக்கு தேவைன்னா எனேபிள் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால தான் உங்களுக்கு எப்போவுமே ஒரு இதில் டிசேபிளில் இருக்குது. வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? என்டிபி சர்வர்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம். அதை எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி டிசேபிள் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது, என்டிபி சர்வர்லாம் என்ன,
என்டிபி கிளைண்ட்னா என்ன, ஸோ அதை எப்படி லாக் எனேபிள் பண்ணுறது, ஸோ அதை எப்படி லாக் செக் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து இதை நீங்கள் வந்து இதை நீங்கள் நல்லா நீங்கள் பார்த்தீங்க, நல்லா நீங்கள் இதை வந்து லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்டிபி சர்வரோட நாலேஜ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்கில் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனில் இன்னொரு டாபிக் பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.